ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். மீன ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவா பார்க்கும்போது இந்த ராசியில பிறந்தவருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை. திருமணம் டிலே ஆயிடும். ஃபர்ஸ்ட் இல்ல என்கேஜ்மெண்ட் ஒர்க்கும் கட் ஆயிடும். மூணாவது சின்ன விஷயத்துக்கு சண்டே நீங்க பிரிஞ்சிடலாம், கோர்ட் ஒர்க்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசியில் பிறந்தவருக்கு இருக்கு. எகெயின் ஃபைனான்சியலா நீங்க உங்களுக்கு லாஸ் ஆகலாம். எல்லாமே நெகட்டிவ் காம்பினேஷன்ஸ் இருக்கு. பட் இங்க நமக்கு உங்க நிஜமான ஒரு ஜாதகத்துல என்ன தசா பீரியட் இருக்கு அது இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம கோச்சாரத்துல பார்க்கும்போது இப்ப மந்திரேஸ்வரன் விரிச்சிட்ட ஒரு பலதீப கிரந்தத்துல இருக்கிற ரூல்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்க ஜாதகத்துல இண்டிவிஜுவல் ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே அது பாசிபிலிட்டி இல்லைன்னா இங்க நடக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. தைரியமா நீங்க இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணுங்க. வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுக்கு போற யோகம், வெளிநாட்டுல வேலை செய்யற யோகம் அதிகமா இருக்கு. தேர்ட் லார்ட் இந்த செகண்ட் ஹவுஸ் சுக்கிரனோடு சக்தி அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா பணம் வரும். அன்எக்ஸ்பெக்டடா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சாடை சாத்தி இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஹனுமான் சாலிஸ் சொல்லுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சாடை சாத்துல நீங்க சக்சஸ் கூட வரலாம். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை மட்டுமில்லை, பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. இஷ்யூஸ் வரலாம், ஜாகிரதை இருங்க. 11th லார்டு அங்கே கனெக்டட் ஆகிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால துரோகம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஜாகிரதை இருங்க. சூரிட்டி போடுறதுங்க. இந்த டைம் பீரியட்ல பணம் கொடுக்காதுங்க. யாருக்காவது நீங்க பணம் கொடுத்தா அது திரும்பி வர்ற சான்சஸ் ரொம்ப கம்மி. சூட்டி போட்டா அங்கே கூட நீங்க மாட்டிக்கிற சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏதோ ஸ்கீம்ஸ்க்கு அவரு அந்த புரியாத பிசினஸ்க்கு பணம் வரலன்னுட்டு ஆசைப்பட்டு போட்டுடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீன ராசியில்